எல்லோருக்கும் வணக்கம். இந்த சைபர் செக்யூரிட்டி சீரியஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐடென்டிட்டி ஆக்சஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதை சுருக்கமாக IAM அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐடென்டிட்டி ஆக்சஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்னால் என்ன அப்படின்னா, ஐடென்டிட்டி அப்படின்னா என்னென்னா ஒருத்தரை அடையாளம் கண்டுபிடித்தல். ஆக்சஸ் அப்படின்னா ஒரு செயலை செய்யறதுக்கான பர்மிஷன், அதாவது உரிமம் கொடுக்கறது, அனுமதி கொடுக்கறது. மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அதை மேலாண்மை செய்கிறது. அதனால தான் எங்கள் தமிழில் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, தமிழாக்கம் செஞ்சு அடையாள அணுகல் மற்றும் மேலாண்மை அப்படின்னு போட்டிருக்கோம். இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு ஒரு நிறுவனத்துக்கு நாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிறுவனத்தில் ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போது வாசலில் பார்த்திங்கன்னா பாதுகாவலர் இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு இடமா தாண்டி போக போக அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. இப்போது அந்த கட்டடத்தில் கடைசி அறை பார்த்திங்கன்னா சர்வர், அந்த கணினி இருக்கிற அறை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முதல்ல பார்த்திங்க இருக்கிறது அப்படின்னா ரிசப்ஷன், அதாவது வரவேற்பு அறை. இப்போது எல்லாருக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட், விரல் ரேகையை வச்சு உள்ளே போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அடையாள அட்டை, ஐடி கார்டு வச்சுருப்பாங்க. இப்போ வரவேற்பு அறை, ரிசப்ஷனில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா, அவங்க முதல் கதவை திறந்து ரிசப்ஷனுக்கு போகிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அனுமதி இருக்கும். அதுக்கு மேலே உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்காது. அவங்க ஏதாவது உள்ளே இருக்கிறவங்கள கேட்கணுன்னா அங்கே பார்த்திங்க அப்படின்னா தொலைபேசி அந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க. அவங்க கூப்பிட்டு அழைச்சி கேட்டுக்கலாம். அதுவே அந்த கணினி அறை இருக்கு இல்லைங்களா, அந்த கணினி அறைக்கு பார்த்திங்கன்னா, அதாவது முதல் கதவுலேருந்து, ரிசப்ஷன்லேருந்து ஒரு இடமா தாண்டி போயிட்டு கடைசியில் உள்ள அந்த முக்கியமான அறை, சர்வர் அறை வரைக்கும் யாரால் போக முடியும் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், கணினியை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒருத்தரால் அங்கே வரைக்கும் போக முடியும். ஏன்னா அவருக்கு அங்கே வேலை. சரிங்களா? இப்போ இந்த முதல்ல பார்த்திங்கன்னா வரவேற்பு அறையில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க உள்ளே போய் அந்த சர்வர் கணினி இருக்கக்கூடிய ரூமில் அவங்க கை விரல் ரேகையோ இல்லை அவங்களுடைய அடையாள அட்டை, ஐடி கார்டோ வச்சு கதவை திறக்க முயற்சி பண்ணால் திறக்குமா? திறக்காது. ஏன் திறக்காது அப்படின்னா, அங்கே அவங்களுடைய ரேகையை பதிவு பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. அங்கே அவங்களுக்கு வேலை இல்லை. அப்போ அவங்க போயிட்டு அங்கே அவங்களுடைய ஐடி கார்டையோ இல்லை கை ரேகையோ வைக்கும்போது அது என்ன பண்ணுச்சுன்னா, ஐடென்டிட்டி பண்ணிடுச்சு, யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு உள்ளே நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கும்போது இவங்களுக்கு இங்கே வேலை இல்லை. அதனால் அது ஆக்சஸ் கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த மாதிரி சொன்னேன். சரிங்களா? இதை IAM அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த IAM முறை என்பது சரியான பயனாளர்களை அடையாளம் கண்டு, இல்லை சரியான நபர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான சரியான இடத்தில் அவங்களுக்கு பயன்பாட்டை கொடுக்கறது தான், அதுக்கான கட்டமைப்பு தான் பார்த்திங்கன்னா இந்த IAM. இதை பயன்படுத்துறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆபத்தை குறைக்கும். இப்போ தேவையில்லாமல் ஒருத்தர் ஒரு கணினி அறைக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு அறைக்கோ, பாதுகாப்பான அறைக்கு போகிறாங்கன்னா, அங்கே உள்ள ஆவணங்களோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு இடத்த பாதுகாப்பாக பயன்படுத்துறதுக்கு இது தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா, சரியான விதிமுறையை பின்பற்றலாம். அந்த ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் உதவி மையத்தின் அணுகலை குறைக்கவும். சரிங்களா? உதவி மையத்தை அடிக்கடிக்க கூப்பிடாம இருந்து பண்ணுறதுக்கும் இப்போ இது பயன்படும். அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன அப்படின்னா,
எல்லாமே ஆட்டோமேஷனாக மாறின்னு வருது. எல்லாம் கணினி மயமாகவும் மாறின்னு வருது. அதுக்கப்புறம் தானியங்கி முறையாகவும் மாறின்னு வருது. ஆட்டோமேஷனாகவும் மாறின்னு வருது. அப்படி இருக்கும்போது யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் எதை வேணால் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது ஆபத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால இந்த முறையை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யார் யார் எங்கெங்கே போகணுமோ அங்கே அனுமதி கொடுத்து அந்தந்த வேலைகளை மட்டும் செய்ய வைக்கிறாங்க. இது ஆழ்ந்து படித்தோன்னா பெருசாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் சுருக்கமாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.